தளபதியை பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆகி கரூர் வந்திருக்காரு. ரொம்ப உற்சாகத்தோட இருக்கோம். இதே மாதிரி அவர் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு மக்கள் பணியில சிறப்பாகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கரூர் வர்றது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. கரூருக்கு வராரு, இது செகண்ட் டைம் வராரு. இந்த வாட்டி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் எப்படி பேசுறாரு என்ன அப்படின்றது. எக்ஸைட்மெண்டா இருக்கும். காலையிலேயே கிளம்பிலாம் வந்துட்டோம். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. எல்லா இடத்துலயுமே பாஸ் இல்லாம எங்கேயுமே யாருமே மிஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எல்லா ஸ்டார்டிங் ஒரு 6-7 டைம்ஸ்க்கு மேல செக் பண்ணிருப்பாங்க. நாங்களுமே ஏதாவது தெரியாம வருவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தோம். எல்லா இடத்துலயும் பயங்கர செக்யூரிட்டி. கார்டு இல்லாமலாம் யாருமே வர முடியல. பயங்கர செக்யூரிட்டியா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப சேஃபா கைண்டா அவங்களுமே கைட் பண்றாங்க. உங்களுக்கு வேற என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க? வேற உள்ளார பார்த்தா தான் தெரியும். மத்தபடி பார்க்கிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே சேஃபா இருக்கு. பைக் பார்க்கிங் எல்லா இடத்துலயும் பயங்கர செக்யூரிட்டி. எந்த ஒரு கிளாஷ் சின்னதா கூட முதல்ல எதுவுமே கிடையாது. அது பைக் பார்க்கிங்கா இருக்கட்டும், எங்களுக்கா இருக்கட்டும், பயங்கர சேஃபா தான் இருக்கு. என்ன எதிர்பார்க்கறீங்க? வர கரூர்ல என்ன இடைத்தேர்தல் எல்லாம் வரப்போகுது, எப்படி? எம்ஆர்வி தான் ஜெயிப்பாரு. எம்ஆர்வி தான் ஜெயிப்பாரு. அவர் தான் நிக்கணும். யாரு நின்னாலும் விசில் தான் வடிக்குவாங்க. எது வந்தாலும் விசில் டிவிக்கே தான் வரும். இதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளார போய் அவர் என்ன பேசுறாரு அப்படின்றது. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. மத்த எக்ஸ்பெக்டேஷனை விட எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது இருக்கு.